லட்சுமி நீ என் கூட வா, என் கூட வா லட்சுமி, வா வா போலாம். ஏன் எதுக்காக இதெல்லாம் செய்யற? இதெல்லாம் செஞ்சு உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஏன் செய்யறேனா? எல்லாம் உனக்காக தான் செய்யறேன், நமக்காக செய்யறேன், நம்ம குழந்தைக்காக செய்யறேன், நம்ம குடும்பத்துக்காக செய்யறேன். எனக்கு நீ வேணும் லட்சுமி, வா சந்தோஷமா வாழலாம். நீ ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. போயிடு பல்வேந்தர், உனக்கு இங்க இருந்து எதுவும் கிடைக்காது. லட்சுமி நீ போயிடு. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. நீ அழாதம்மா, நீ அழுது வச்சுக்க, குழந்தைக்கு ஆகாது. சொன்ன கேளு லட்சுமி. விடுன்னு சொல்றல. லட்சுமி நம்ம குழந்தைய பாத்துக்க, நீ அழாத லட்சுமி, ப்ளீஸ் லட்சுமி. இங்க பாரு, இது நம்மளோட குழந்தை லட்சுமி. நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுமா. இங்க பாருமா, அழாதம்மா, நீ அழுது வச்சுக்க, குழந்தைக்கு ஆகாதுமா. லட்சுமி இவங்கெல்லாம் எதுக்கு நீ பாத்துக்கிட்டு இருக்க? இவங்கெல்லாம் ஓடி வந்து உனக்கு உதவி பண்ணுவாங்க பாக்குறியா? உன் மாமியார் உன்னை பார்த்து என்ன சொல்றாங்கன்னு கேளு. இவங்களுக்கெல்லாம் நீ ஒண்ணுமே கிடையாது. இவங்க எல்லாரும் உன்னை நம்பவே இல்லை தெரியுமா? பிராமிஸ். அட உன் மாமியார் விடுமா, உன் புருஷனை பாரு. நீ என் கூட வந்தா ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. நீ சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க. இங்க பாரு, இங்க யாரும் உன்னை நம்ப மாட்டாங்கம்மா. உன்னை இங்க ஒரு வேலைக்காரியா வச்சிருந்தாங்க. வேலைக்காரியா? இங்க பாரு, என் கூட நீ வா, உன்னை நான் ராணி மாதிரி பாத்துக்கிறேன். உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். என் கூட வந்து நீ வேணா என் கையை புடிச்சிட்டு வாங்க. யாராவது தடுத்தாங்கன்னு வைய, அவங்க கைய காலை உடைச்சு தூக்கி போட்டுருவேன். யாராவது ஏதாவது பேசுவாங்களா? அப்படி பேசினாங்கன்னு வை, உன் பழைய புருஷன் ரிஷி மாதிரி நான் கிடையாது. லட்சுமி இல்ல, நான் எங்கேயும் வர மாட்டேன். என்ன லட்சுமி, ஏன் லட்சுமி இப்படி பண்ற? போதும் லட்சுமி, நீ இது வரைக்கும் சொன்ன எல்லாமே போய் தான். அப்படி இருந்து உன்னை இந்த வீட்ல அலோ பண்ணிருக்கோம்ல, அதுக்கே நீ எங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்க. அண்ட் ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. இந்த பைத்தியத்தை கூடவே கூட்டிட்டு போயிடு. ரிஷி என்னாச்சு? ஷாக்ல இருந்து வெளியில வரல போல இருக்கு. என்ன ரிஷி, இதெல்லாம் உன் கர்மாவோட பலன் தான். இதுக்கு நாங்க அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. என்ன பாக்குற? என் மனைவி, அதுவும் வருங்கால மனைவிய நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்ட. இப்ப பாரு, அவ வயித்துல ஏன் குழந்தை வளருது. இதுவும் கர்மாவோட பலன். சரியா லட்சுமி? சரிதானே? சரி, உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். இந்த குழந்தைக்கு அப்பாவா நான் இருக்கேன். இனிஷியல் வேணா நீ வச்சுக்கோ. சரியா? ரிஷி பேர் பிடிக்குமா? ரிஷிலாம் வேணான்னு சொல்றமா? சரி பரவாயில்ல, இருக்கட்டும். ரிஷின்ற பேரை வச்சுக்கோங்க. ரிஷின்னு சொல்லிட்டு அழகாதமா. நீ வா, வீட்டுக்கு போய் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அங்க செலிப்ரேஷன் எல்லாம் ரெடியா இருக்கு. ஓவர் டைம் ஆக அங்க பேமெண்ட் அதிகமா கேட்பாங்க. நம்ம சீக்கிரமா போயிடலாம். வா பாரியா? இல்ல, இங்க என்ன நடக்குது? எங்க மொத்த குடும்பத்து முன்னாடியே எங்க மானத்தை வாங்கிட்ட. உன்னுடைய கேரக்டர், கௌரவம் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஏய், உனக்கு இப்ப கூட வெக்கமா இல்லையா? நீ ஏன் இங்கிருந்து போயிரு. இந்த பொண்ண பாருங்க, குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறா. வெளிய போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு நான் வெளிய தள்ளவா? அவுட், ஐ செட் அவுட். வெளிய போ. அம்மா ப்ளீஸ் வேண்டாம். அகனா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் சொல்றது காதுல விழலையா? உன் மானத்தையாவது நீ காப்பாத்திக்க. உன்னுடைய இந்த குழந்தை, அப்புறம் உன்னுடைய சீஃப் டிரைவர் கூட்டிட்டு இங்கிருந்து போயிடு. அவுட். நான் நினைச்சு கூட பார்க்கல, ஒரு டிரைவரோட குழந்தை பேர் பின்னாடி நம்ம பரம்பரையோட பேரா? என்ன நடக்குதுங்க? தேவையில்லாம அவமானப்படுத்துறாங்க பாத்தியா? நீ வேணா உங்களுக்கு செருப்பா இருந்து எவ்வளவு வேணா நல்லது பண்ணிக்க. ஆனா நான் எதுக்கு இருக்கணும்? சரி வாமா, நம்ம போயிடலாம். வாமா, என் கையை விடு. சொல்றேன்ல, வா லட்சுமி. இங்க பாரு, விடுன்னு சொன்னேன். கையை விடு. விடு ரிஷி. கையை விடு. உயிரோட இருக்கணும்ல, அப்ப இங்கிருந்து ஓடி போயிட. சரி ரிஷி, இப்ப நான் கிளம்புறேன். மறுபடியும் வந்தா இவளை கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். அவளை கூட்டிட்டு போவேன்.
வெளியே போறவன் சும்மா இருக்க மாட்டான். எல்லாரும் முன்னாடியே வாயை திறந்து நடந்ததையெல்லாம் சொல்லிடுவான். அவனை ஏதாவது செஞ்சாகணும். சொல்றது புரியுதா? இது ரொம்ப டேஞ்சர். அவனை ஏதாவது செய்யணும். டீல் வித் ஹிம். யா சாரி சாரி. இப்ப மட்டும் ஆணு கத்துற என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நடந்திருக்கு இதுக்கெல்லாம் நீ மட்டும் தான் காரணம் லட்சுமி. நிஜமாதான் இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ண விட்ட? ஒரு மனுஷனுக்கு நாமளே இந்த மாதிரிலாம் பவர் கொடுத்தாதான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான். அப்பதான் நம்ம கிட்ட தப்பு பண்ணுவான். அதனால இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். நீ ஏன் உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்க விட்ட? எதுக்காக? Don't smile. தேங்க்யூ ரிஷி. யாருமே என் கூட இல்லாத நேரத்துல நீ எனக்காக வந்து நிக்கிற. தேங்க்யூ. நீ ரொம்ப நல்லவ. அதனால தான் நான் என்ன? ஆனா பிரெக்னன்சி பத்தி பல்வேந்தருக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த விஷயம் தான் யாருக்குமே தெரியாதே. அப்போ அவன்கிட்ட யாரு சொல்லியிருப்பாங்க? இதுக்கெல்லாம் டபுள் பேமெண்ட் வாங்கணும். அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் கம்மியா தான் இருக்கு. ஏதோ உங்களுக்காக நான் செய்யறேன். சரி, நீ என்ன நினைச்ச? உள்ள போயிட்டு பெரிய பெரிய வசனங்கள்லாம் பேசினா உன்னை எல்லாரும் ஆரத்தி எடுப்பாங்கன்னா? யூ ஃபூல். அவங்க திட்டுவாங்க, நீ வாங்கி தானே ஆகணும். நாங்க திட்டு வாங்கறதுக்காக போகணுமா? நான்லாம் சும்மா இல்ல, அங்கேயும் நல்லா திட்டிட்டு தான் வந்தேன். என் கண்ணத்தை நீ பார்த்தல? அந்த ரிஷியோட மோந்திராட்சி என் கண்ணத்துல இருக்கு. ரிஷியா? உன் ரிஷி தான். நானும் எல்லாரும் முன்னாடி அந்த லட்சுமி இழுத்துட்டு வந்தேன். ஆனா திடீர்னு நந்தி மாதிரி வந்து குறுக்க நின்னானே. நின்னது மட்டும் இல்லாம செம்ம அடி அடிச்சான். அவன் அடி தாங்க முடியாம அங்க இருந்து கிளம்பி ஓடி வந்துட்டேன். அவன் கண்ணை பார்க்கணும் கொலை வெறியில இருந்தது. நான் இருந்திருந்தா என்ன கொன்னு இருப்பான். இதெல்லாம் யாருக்காக? அந்த லட்சுமிக்காக. எதுக்கு? அவ யாரு? எதுக்காக ரிஷி அவ பின்னாடி அலையறான்? ஏன்னா உன் லட்சுமி அந்த மாதிரி யார வேணாலும் வலையில சிக்க வைப்பா, யார வேணாலும் ஏமாத்துவா. பட் யூ டோன்ட் வரி. 2 நாள்ல கோர்ட்ல இயரிங் இருக்கு. நீ அதுக்கப்புறம் வந்து அவளை கூட்டிட்டு போகலாம். அப்புறம் என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். we don't care. நாங்க யாரும் கவலைப்படவே மாட்டோம். அண்ட் ரிஷி கவலைப்படவே மாட்டான். அப்படியா? லக்ஷ்மி பிரெக்னண்டா? இந்த ரிஷி அவ பிரெக்னன்ட் இல்ல, இடியட். யாரும் அவளை தொட கூட இல்ல. அப்படின்னா அவ ரிஷி கூட ரிஷி தொடவே இல்லைன்னு சொல்றேன்ல. ஏன்னா அதுக்கு தகுதியே கிடையாது. ரிஷி தொடுற அளவுக்கு அவகிட்ட எதுவும் இல்ல. சொல்ல போனா அவ உனக்கு தான் சூட் ஆவா. 2 நாளைக்கு அப்புறம் வந்து அவளை கூட்டிட்டு போ. அப்படின்னா லக்ஷ்மி மொத்தமா எனக்கு தான் சொந்தம். டே பல்லு, ஆட்டத்தை ஆரம்பிடா. உனக்கு லக்கி பிரைஸ் அடிச்சிருச்சு. இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு லக்ஷ்மி. நீ கவலையே படாத. அதுக்கப்புறம் நான் உன்னை பிரெக்னென்ட் ஆக்குறேன். என் குழந்தைக்கு நீ தாண்டி அம்மா. கலக்குடா. பயமுடா. கத்தனா இங்கே உன்னை கொன்னுடுவேன். கத்தாம இரு, நான் உன்னை ஒரு கை பாக்குறேன். ரிஷி! என்ன ரிஷின்னு கத்துற? கூப்பிட்டா மட்டும் என்ன வந்துருவாங்களா என்ன? நீதான் இந்த வீட்டை விட்டு போறல. ரிஷி எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான். அதனால ரிஷின்ற பேரு உன் வாயில இருந்து வரவே கூடாது. இனிமே வர வேண்டிய பேரு பல்லு மட்டும்தான். நீ யார வேணா லவ் பண்ணிக்க. ஆனா இந்த உலகத்துல நீ வாழ போறது இந்த பல்லு கூட மட்டும்தான். அது மட்டும் இல்லாம என்னோட பொருளை அவ்வளவு லேசா யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். சாம தாம தண்ட பேதம் எல்லாத்தையும் பயன்படுத்துவேன். அதுக்கப்புறம் எனக்கு நீ சொந்தமாயிடுவ. இதுக்கு மேல ரொம்ப பண்ணாதடி. சொல்றது புரியுதுல்ல? ஒழுங்கா இல்ல. நீ இங்கிருந்து போக தானே போற. இங்கிருந்து எங்க போவ? யார் கூட போவ? என்ன செய்வ? உனக்கு யாரு இருக்காங்க? யாரும் கிடையாது. நான் இருக்கேன். பல்பிந்தர். உனக்கு நான் தான் எல்லாம். நான் தான் உனக்கு கணவனா வருவேன். உன் கூட சேர்ந்துதான் என்னோட முதல் இரவியை கழிப்பேன். உன்னால ஒண்ணும் பண்ணவும் முடியாது, மறுக்கவும் முடியாது.
எங்க போயிட்டு இருக்க? மேடம் அது இந்த மஞ்சள் போட்ட பால் யாருக்கு? லட்சுமி அண்ணி தான் ரிஷி அண்ணாவுக்கு மஞ்சள் போட்ட பால் கொடுக்கணும்னு சொன்னாங்க. லக்ஷ்மி சொன்னாளா? இந்த வேலையை லக்ஷ்மியால செய்ய முடியும். அவகிட்ட இந்த ட்ரேயை கொடுத்துரு. நீ உடனே போய் எனக்கு காஃபி போட்டு கொண்டு வா, எனக்கு தலை வலிக்குது. இன்னைக்கு நடந்த டிராமா மாதிரி இதுக்கு முன்னாடி என் வீட்ல நடந்ததே இல்ல. அண்ணி நீ யாரடி நீ? நீ இருக்கியே, என் மனசுல உன் கேரக்டர் இன்னும் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. தேங்க் காட் நாளைக்கே கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. சாபமா வந்த நீ வெளியே போக போற. இந்த குடும்பத்துல இருந்து என் பையனோட வாழ்க்கையில இருந்து போக போற. நீ எதுக்காக எடுத்துட்டு வர? முகேஷ் கிட்ட சொன்னா அவன் கொண்டு வருவான். அவருக்கு வேற வேலை இருந்துச்சா, அதான் நான் கொண்டு வந்தேன். முகேஷ் வேண்டாம் ரிஷி, என்ன பண்ணிட்டு இருக்க? அவர் எதுவும் சொல்லாத, நான் தான் அவர்கிட்ட சொன்னேன். நான் கொண்டு போறேன்னு சொன்னேன். என்னது கை சுடுதே? உனக்கு ஃபீவரா என்ன? உடம்பு சுடுது? உடம்பெல்லாம் ஒன்றும் சுடல, ஜஸ்ட் உடம்பு தான் சூடா இருக்கு, ஆனா ஜுரம்லாம் இல்ல. லக்ஷ்மி, இப்போ உனக்கு ஃபீவர் இல்லைனாலும் ஃபீவர் வரும். எல்லாரோட கிறுக்கு தரத்தையும் நீயே பொறுத்துக்கிற. ஏன் இப்படி பண்ற? இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நிஜமாவே உனக்கு ஃபீவர் தான் வரும். அப்புறம் அந்த பல்விந்தர் அவன் உனக்கு எவ்வளவு டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். அதோட வீட்டுல இன்னைக்கு நடந்த இந்த விஷயம் இது கொஞ்சம் கூட சரியில்லை. நாளைக்கு நடக்க போறதும் நல்லா இருக்காது. மருந்து போட்டுக்கோ. அப்புறம் அந்த மஞ்சள் பால் இருக்குல்ல, இத பொடி. தெரியும். கொடு. வாயத்துற. இப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்ன மஞ்சள் பால் குடிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்க. மறந்துட்டியா? லக்ஷ்மி ஐ ஸ்வேர் பயங்கரமா நடிக்கிறா. அப்படியே அடக்கமா பயந்து போன மாதிரி அப்பாவை ஆடு மாதிரி நடிக்கிறா. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ரிஷி தன்னோட கணவர்னு ப்ரூவ் பண்றா. அவதான் மனைவியா. அண்ட் ரிலேஷன்ஷிப் அந்த காலனாக்கு லாய்க்கு இல்லாத டிரைவர் கூட. கேன் யூ இமேஜின்? அதோட பல்வேந்தர் குழந்தைக்கு இப்படி ஒரு பேர் கொடுக்க பார்த்தா. இந்த வீட்லயே இருக்கிறதுக்காக தான் அவ இந்த வேலையை பண்ணிருக்கா. அப்பதானே இங்க நிரந்தரமா தங்க முடியும். நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்க, இந்த பிரெக்னன்சி எல்லாம் அவளோட சூழ்ச்சி. சுயநலத்துக்காக தான் அவ இந்த வேலையை பண்ணிருக்கா. ஆனா லக்ஷ்மி எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? பல்விந்தர் எப்படிப்பட்ட பையன்னு அவளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் அவ ரிஷிக்காக பல்விந்தரையே அடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம ரிஷி கூட இருக்கிறதுக்காக. ப்ளீஸ் ஃபார் காட் சேக், எதுக்கும் லாயக்கு இல்லாத தரங்கிட்ட பொண்ணை பத்தி நீங்க பேச வேண்டாங்க. அவளுக்கு பறிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். நான் தான் சொல்றேன்ல, இந்த பிரெக்னன்சி எல்லாம் வெறும் சூழ்ச்சி தான். நம்ம ஃபேமிலியை பயன்படுத்ததா அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் தேங்க் காட், நல்ல வேளை அவளோட உண்மையான முகம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதோட நாளைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய நாள். நாளைக்கு நம்மள பிடிச்ச தொல்லை இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய நாள். இந்த லக்ஷ்மி சாப்டர் இருக்குல்ல, நம்ம குடும்பத்துல இருந்து நிரந்தரமா போயிடும்.
நாளைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. சாபமா வந்த நீ வெளியே போக போற. இந்த குடும்பத்திலிருந்து என் பையனோட வாழ்க்கையிலிருந்து போக போற. உனக்கு என்கிட்ட எதுவும் பேச வேண்டாமா? ஐ மீன், இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. நமக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி. நம்மளோட கல்யாண விஷயத்துல, அப்புறம் இந்த மற்ற விஷயம்லாம், அதை பத்தி பேச வேண்டாமா? நம்ம இப்ப பேசுறதுக்கு என்ன மிச்சம் இருக்கு? இவ எதுக்கு என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்றா? நான் நல்ல விதமா தானே பேச முயற்சி பண்றேன். ஆனா இல்லையே, இவளுக்கு என்கிட்ட பேச விருப்பமே இல்லை. எப்ப பாரு ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டே இருக்கா. இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதுக்கு காரணமும் இவதான். ஆனாலும் என்கிட்ட ஆட்டிடியூட் காட்டுறா. இன்றைக்கு நமக்கு முக்கியமான நாள். இதற்காகத்தான் காத்திருந்தோம். உனக்கும் முக்கியமான நாள். இந்த நாளை மறக்கக்கூடாது. காரணம், நாம் இருக்கின்றோமோ இல்லையோ, இந்த நினைவுகளும் வாழ்க்கையும் காலம் முழுவதும் நினைவில் இருக்கும். இதெல்லாம் என்ன லட்சுமி? எதுக்கு இந்த கார்டு? நீயா? நீ இங்க என்ன பண்ற? ஐ மீன், லக்ஷ்மி இருந்தாலே, அவ எங்க போனா? சோ இது லக்ஷ்மி அனுப்புனான்னு பாத்தியா? உண்மையிலேயே ரிஷி, என்னால உன்னை புரிஞ்சுக்கவே. மறுபடியும் ஆரம்பிக்காத. நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். கோர்ட்டுக்கு போகணும். அங்க என்ன நடக்கும்னே தெரியல. இதுக்கும் மேல நீ ஏதாவது அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்ட. சரி ரிஷி, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? கோர்ட்டுக்கு தானே போகணும். உன் சந்தோஷத்துக்காக தானே போற. இன்னைக்கு நீ கோர்ட்டுக்கு போனா உனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும். உனக்கும் லக்ஷ்மிக்கும் டிவோர்ஸ் ஆயிடும். சந்தோஷம் தானே? நான் சந்தோஷமா இருக்கேன். ஐ மீன், நான் அதுக்காக நிறைய பிளான் எல்லாம் போட்டிருக்கேன். உன் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம டின்னருக்கு போகலாம். தாய் ரெஸ்டாரண்ட். அங்க இருந்து தியேட்டர் போகலாம், மூவி பார்க்கலாம். அங்க உனக்கு பிடிச்ச கேரமல் பாப்கார்ன் சாப்பிடலாம். சோ ஸ்மைல் பண்ணு, டென்ஷன் வேண்டாமே. என்ன ரிஷி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? லக்ஷ்மி கூட டிவோர்ஸ் ஆகுறத நினைச்சு நீ இப்ப வருத்தப்படுறியா? நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. ஆனா உன்னை பார்க்கும்போது நீ என்னமோ வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கு. நீ மாறிட்ட ரிஷி. நான் அப்படியே தான் இருக்கேன் மனுஷ்கா. நான் கொஞ்சம் கூட மாறல. சரி, லுக் அட் மீ, லுக் அட் யுவர் செல்ஃப். உன்னோட பிஹேவியரே நல்லா இல்ல. ரொம்ப வருத்தமா இருக்க. நீ ரொம்ப மாறின மாதிரி இருக்க. அதனால தான் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இல்ல மனுஷ்கா, நீ முதல்ல இங்க இருந்து வெளியே கிளம்பு போ ப்ளீஸ். நான் இங்க இருந்து போகவா? சரி, நான் போக மாட்டேன். நீ என்ன பண்ணுவ? நீ முதல்ல இங்க இருந்து போறியா? நான் இன்னும் பேண்ட் கூட போடல. ப்ளீஸ் கிளம்பு. ரிஷி